சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 14 எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதாராம் துரை 3 பேருமா சேர்ந்து எப்படியோ மீராவை ஆம்புலன்ஸில் வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியில் மீராவை எழுப்புறாங்க. என்ன ஆச்சுக்கா, நான் உங்களை நடிக்க தானே சொன்னேன், நீங்கள் என்னடானா இப்படியே மயங்கியே விழுந்துட்டீங்க அப்படின்னு சீதா கேட்க, நீ பண்ண காரியத்தால் எனக்கு உண்மையாகவே மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு மீரா சொல்ல, ஃப்ளாஷ்பேக்கில் மீரா ரெடியாகி உட்காந்துட்ருக்காங்க. அப்போது ரூம்குள்ளே மெதுவாக சத்தமே இல்லாமல் சீதா மாறு வேஷத்தில் போகிறாங்க, வயசானவங்க மாதிரி. சீதா நீயா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், உங்களுக்கு இங்கே சைலண்ட்டாக கல்யாண ஏற்பாடு நடந்துட்டுருக்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இந்த கெட்டப்பில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலிருந்து ஒரு குட்டி கத்தி எடுத்து மீரோட கையில் அறுத்து விடுறாங்க. என்ன சீதா நீ இப்படி பண்ணிட்டேன், எனக்கு எப்படி வலிக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு மீரா சொல்ல, அக்கா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நினச்ச மாதிரி வாழணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பொறுத்து தான் ஆகணும், தயவு செஞ்சு கொஞ்சம் சத்தம் போடாமல் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல, மீராவும் சரிங்கிறாங்க. நீங்கள் இப்படியே போய் மனமேடையில் உட்காருங்க, தாலி கட்டுற போகிற நேரத்தில் நீங்கள் அப்படியே மயங்கி விழுங்க, மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சீதா சொல்ல, மீராவும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக சீதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ராம் தங்கச்சிங்க 3 பேரும் வந்து ஐயர் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மீராவை கூட்டிகிட்டு போகிறாங்க. விஷால் பக்கத்தில் உட்கார வைக்கிறாங்க. விஷால் தாலி கட்ட போகிற நேரத்தில் பிளட் வந்து அப்படியே கையிலேருந்து சொட்டிகிட்டே இருக்கு. மீரா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அதை பார்த்து தான் எல்லா பிரச்சனையும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுது. இன்னொரு பக்கம் மகா யார் மீராவை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. விஷால்கிட்டே வந்து சொல்கிறாங்க. சரின்னு விஷால் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் அவங்க ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள அலர்ட் பண்ணுறாங்க. விஷாலோட பாடி கார்ட்ஸ் எல்லாருமே வெளியே ஆம்புலன்ஸில் போய் மீரா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஸ்ட்ரக்சரில் துரைய படுக்க வச்சுறாங்க. மீரா அப்படியே மாஸ்க் போட்டு நின்றுட்டு இருக்காங்க, வேற ட்ரெஸ் எல்லாம் மாற்றி. அதை பார்த்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. விஷால் கிட்டே இல்லை, ஆம்புலன்ஸில் ஒரு ஆள் தான் படுத்துட்டு இருக்காங்க, மீரா இல்லை அப்படின்னு சொல்ல விஷால் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. சரி எல்லாரும் அந்த சத்யன் பக்கத்துலேயே இருங்க, யாரும் எங்கேயும் போகாதீங்க, அந்த மீரா வராளா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷால் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் விஷால் அவங்க அப்பா மகா அர்ச்சனான்னு மொத்த ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் துரைய ஸ்ட்ரக்சரில் வச்சு தள்ளிக்கிட்டே ராம் சீதா மீரா 3 பேருமே ஒரு ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க. இதுவும் ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க, விளையாடுற நேரமா அங்கிள் இதெல்லாம் அப்படின்னு சீதா சொல்ல எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மகா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமா சேர்ந்து மீராவை தேடிட்டு இருக்காங்க. இது வந்து சீதாவோட பிளான் அப்படிங்கிற மாதிரி மகா வந்து விஷால் கிட்ட சொல்ல எல்லாருமா சேர்ந்து ஒவ்வொரு பக்கம் மீராவை தேடிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சீதாராம் மீரா துரைன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. எங்கள் சித்தி இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு ராம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேருந்து எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. விஷாலோட அப்பா மட்டும் ஃபோன் பேசிட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. சரி அங்கிள் இவரை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சீதா சொல்ல, சரின்னு துரை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை தள்ளிட்டு விஷால் அப்பா பக்கத்தில் போய் ஹாய் சொல்கிறாங்க. அவரும் ஹாய் சொல்கிறாங்க. சரி பின்னாடி போய் அவர் தலையிலேயே ஒரு போடு போடுறாரு. விஷாலோட அப்பா அப்படியே லைட்டா மயங்கிடுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல படுக்க வச்சு தள்ளிட்டு போக விஷால் வந்து பாக்குறாங்க. சீதா வந்து டாக்டர் கெட்டப்ல இருக்கிறனால, என்னாச்சு டாக்டர், ஏன் இப்படி இருக்காரு, எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விஷால் கேட்க, ஒன்றும் இல்லை, இவரை ஐசியூல வச்சு தான் பார்க்கணும், தலையில கொஞ்சம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஐசியூல இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லாம் நான் வெளியே வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவங்களோட ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி வெளியே வர சொல்றாங்க. அப்போ சத்யன் மட்டும் தனியா ரூம்குள்ள இருக்காங்க. சீதா ராம் துரை மீரா எல்லாருமா சேர்ந்து விஷாலோட அப்பாவை தள்ளிக்கிட்டே சத்யன் இருக்கிற ஐசியூ ரூம்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி மகா வந்து சத்யன் கிட்ட பேசிட்டு போயிருப்பாங்க. மீரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மீரா என் மனசுல தான் இருக்கா, அவ எங்கேயும் போகல அப்படின்னு சத்யன் சொல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மீரா விஷாலுக்கு பொண்டாட்டி ஆயிடுவா, அதை நீ பார்த்து நீ டென்ஷன் ஆகிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மகா சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கரெக்டா எல்லாரும் உள்ள வந்துடுறாங்க. நீங்களாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டா மீரா வந்து மாஸ்க் எடுக்கிறாங்க. சீதா ராம்னி எல்லாருமே மாஸ்க் எடுக்க சத்யன் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.